ராத்திரி கூட சரியா சாப்பிடல. வரும்போதே பசியேன்னு தான் வருவோம். இந்த பாழா போன நெஞ்சு வலி மறுபடியும் வந்து வேலைக்கும் போகல. பார்வதி, அரைப்படி அரிசி இருந்தா கூட திருப்பி தந்துடுறேன். மீனாட்சி அம்மா, நான் கொடுக்கறதுக்காக யோசிக்கிறேன். நான் சொல்றேன்னு வருத்தப்படாது. ஒரு வயசு வந்த பிள்ளை வெட்டித்தனமா ஊரை சுத்திக்கிட்டு திரியறது. இந்த வயசான காலத்துல நீங்க கஷ்டப்பட்டு அவனை காப்பாத்துறது நல்லாவா இருக்கு? இல்லைங்க, எதுக்கு? வயசான காலத்துல பெற்றவங்களை காப்பாத்துறதுக்காகத்தானே பக்கத்து தெருவில் இருக்காளே ஆண்டாள், அவ பிள்ளைய பாருங்க. பட்டணத்துல போய் படாத பாடுபட்டு அவங்க அம்மாவுக்கு மாசம் மாசம் பணம் அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கு. அது பிள்ளை. போதும், நிறுத்து. என் பிள்ளைய பத்தி என்கிட்ட குறைச்சு பேசாது. 4 பேரை போல அவனும் ஒரு நாளைக்கு நல்லா வருவான். அவன் நல்லா இருந்தா போதும், எனக்கு ஒண்ணு சம்பாரிச்சு போட தேவை. மீனாட்சியம்மா, மீனாட்சியம்மா, இவ அரிசி கொடுக்காத போறா. அதுக்காக என் பிள்ளைய ஏன் குறை சொல்லணும்? இவளுக்கு என்ன தெரியும் என் பிள்ளைய பத்தி? எனக்கு தெரியும் என் பிள்ளைய பத்தி. இவ்வளவு அழகா எழுதி இருக்க. நல்லா எழுது. ரொம்ப இருக்கிறேன்டா உன்னை காப்பாத்த. நீங்க எழுதிக்கிட்டே இரு. சுமதி, சுமதி, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் போய் வண்டி கூட்டு வரேன். உன் சேகிரி சந்திராவையும் நம்ம கூட மெட்ராஸ் கூட்டு போவோமா? அப்படின்னா நீங்க போய் அவங்களுக்கு கேட்டு. என்ன கேட்டியா? இப்ப எதுக்கு? இன்னொரு முறை பார்க்கலாம்னு சொன்னாங்க. அப்ப நீ ரெடியா? நான் வரேன். சுமதி, என்ன மன்னிச்சிடு சுமதி. நான் உனக்கு பெரிய துரோகம் செஞ்சுட்டேன். ஒரு நிமிஷம் என் புத்தியை சிதற விட்டேன். அது உன் வாழ்க்கையவே கொண்டுடுச்சு. என் மனசார நான் உனக்கு எந்த தீங்கும் நினைக்கிறேன். பார்த்தேன், அந்த அழகில் என் மனசை பறி கொடுத்தேன். என்ன அறியாமலே நான் குற்றவாளி ஆயிட்டேன். இதுக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் சுமதி. சந்திரா, குழந்தை எட்டி உதச்சிடுச்சுங்கிறதுக்காக எந்த தாயும் அதனுடைய காலை வெட்டி எரிஞ்சிடறதில்லை. நினைச்சதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறதும் நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறதும் பைத்தியக்காரத்தனம். காரியம் முடிஞ்சு போச்சு, கண்ணை தொடச்சுக்க. சந்திரா, இங்க நடந்த விஷயம் உன்னை என்னை தவிர வேற யாருக்குமே தெரியாது. நீ சுமதியாவே அவரோட வாழ்ந்துடு. சத்தியமா வாழ்க்கையில நான் குறுக்கிட மாட்டேன். அப்படின்னு ஒருத்தி இருக்கான்னு நீ நினைச்சுக்கிட்டே இருந்தா உன் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போயிடும். அவ செத்து போயிட்டான்னு நினைச்சிடு. நீ சந்தோஷமா புறப்படு. சுமதி, சுமதி, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. சுமதியை சீக்கிரமா கிளம்ப சொல்லுங்க. சுமதி, வண்டிக்கார அந்த பெட்டியத்துக்கு முன்னாடி வைங்க. புறப்படலாமா? ஓவியத்தை மறந்துட்டு போறியே, எடுத்துட்டு போ. எங்க ஞாபகம் உங்களுக்கு எப்போ இருக்கணும் இல்லையா? அதனால இது உங்ககிட்டயே இருக்கட்டும். நீங்க ஒரு முறை லீவ் போட்டுட்டு அவசியம் மெட்ராஸ் வரணும். அடிக்கடி லெட்டர் போகணும்.
மறந்துடாதீங்க. நாங்க வரோம். உங்க சங்கராட்சனுடைய தொடர்பு எங்க அவ்வை அநாத விடுதிக்கு நிறைய உண்டு. அவ்வளவே உங்க மக சாந்தியே அங்க விளந்தவதானே. அந்த உரிமையில தான் உங்ககிட்ட ஒரு உதவியை எதிர்பார்த்து வந்திருக்கோம். என்ன செய்யணும் சொல்லுங்க. விடுதியில இப்ப குழந்தைங்க கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதனால சில கிளாஸ் ரூம்ஸ் கட்டணும்னு முடிவு பண்ணிருக்கோம். அது விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தோம். இப்படிப்பட்ட நல்ல காரியத்துக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு கிளாஸ் ரூம் கட்டி முடிக்கிற அளவுக்கு என்ன செலவாகும்னு தெரிவிச்சீங்கன்னா அந்த பணத்தை நான் அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப நன்றி. அப்ப நாங்க வர்றோம். சரி. இந்த படம் ஓ, நானே அதை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். நீங்களே கேட்டீங்க. அந்த பொண்ணதான் நான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன். சுமதியா? சுமதியா? ஆமா, இப்பதான் தெரியுது. அதான் சுமதி எங்களுக்கு ராஜினாமா கடிதம் எழுதி இருந்தாளா? அதுல இத பத்தி ஒரு வார்த்தை கூட எழுதலையே. எங்க சுமதி? கூப்பிடுங்க அவளை. இப்ப அவ இங்க இல்ல, அவளுக்கு வேண்டியவங்க வீட்டுல இருக்கா. அப்படியா? அவ சொல்லாம இருந்தாலும் நாங்க கல்யாணத்துக்கு வராம இருக்க மாட்டோம். நாங்க போயிட்டு வர்றோம். சரி. நான் சுமதியா இருந்திருந்தா உன்னை உயிர் உள்ள வரைக்கும் பத்திரப்படுத்தி வச்சிருப்பேன். நான் தான் சந்திராவாயிட்டனே. நீ என்கிட்ட இருக்கக்கூடாது. வாங்க உட்காருங்க. சோமு இல்ல? இப்பதான் அவங்க எல்லாம் கடத்தலுக்கு போனாங்க. இருங்க, காஃபி கொண்டு வர. ஒருத்தருக்கு இருக்கிற பேரோட செல்லமா ஒரு பேர் வச்சுக்குவாங்களே, அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். அப்படியெல்லாம் இல்ல. என் பேரு சந்திராதா. எனக்கு முந்தி மனைவியா வந்தவன் தன்னை தானே ஏமாத்திக்கிட்டா. என்னையே ஏமாத்த இப்படிப்பட்டவளா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை.